அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரான ஒரு வெஜ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த வெஜ் பாஸ்தா வீட்டில் இருக்க குட்டீஸ்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கிட்டாச்சுங்க. இந்த பேன்ல தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த பாஸ்தாவை போட்டுக்கலாங்க. 1 கப் பாஸ்தா அளவுக்கு போட்டுக்கலாங்க. நல்லா இந்த பாஸ்தா கொஞ்சம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறணுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணுங்க. இது அன்சால்டட் பாஸ்தாங்க. பாஸ்தா கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. பாஸ்தா கொஞ்சம் ஒட்டாம வேகிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறணுங்க. அப்போனா பாஸ்தா வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியா தனித்தனியா நல்லா வெந்து கிடைக்குங்க. இப்போ ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பாஸ்தா நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக கிடைக்குங்க. இப்போ பாருங்க, பாஸ்தா நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும் உங்களுக்கு, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரியாக இருக்குது. இதுக்காண்டி தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். இப்போ எண்ணெய் சேர்த்தோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக வருங்க உப்போல. இப்போ நம்ம இந்த வெந்த பாஸ்தாவை எடுத்து வச்சுக்கிருவோங்க. இப்போ பாஸ்தாவை ஒரு வடிகட்டி போட்டு வடித்து எடுத்து வச்சுக்கிருவோங்க. பேன்ல தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. அடுத்து 5 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோங்க. அதை இதோட சேர்த்துக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளியை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டோம்னா தான் நம்மளுக்கு பாஸ்தா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
தக்காளி பச்சை வாசம் இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. இப்போ ஒரு பெரிய பல் பூண்டு, ஒரு இஞ்சி சைஸுக்கு இஞ்சி, இது ரெண்டையுமே நல்லா தட்டி வச்சுக்கலாங்க. இப்போ இஞ்சியும் பூண்டியையும் நல்லா தட்டி வச்சாச்சுங்க. இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டு கொதிக்குதுல, அதோட சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்திருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் மிளகாத்தூளையும் மிக்ஸ் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் மிளகாத்தூள் தனியாக கூட சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா தூள் அதையும் சேர்த்துக்குறோங்க. இப்போ இது நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. தக்காளி பேஸ்டோட நல்லா இதை நல்லா பிரட்டி கொடுத்துக்கிறோங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. இப்போ பீன்ஸும் கேரட்டும் நல்லா மசாலாவோட சேர்ந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்ம வடித்து எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் கிளறி கொடுத்துக்கலாங்க. நல்லா எல்லா பக்கமும் பாஸ்தா ஃபுல்லாக நல்லா மசாலாவில் போட்டாகிற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துருணுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா மசாலாவும் உப்பும் சேருங்க. இந்த பாஸ்தா நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் குட்டீஸுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்து 2 நிமிஷம் கழித்து நம்ம பாஸ்தா சாப்பிட தயாராகிருங்க. நம்ம வெஜ் பாஸ்தா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பிளேட்டில் டெக்கரேஷனுக்கு வச்சாச்சு. இனி அடுத்து சாப்பிட்ற வேலை தான். நல்லா டேஸ்டியான ரொம்ப கலர்ஃபுல்லான பாஸ்தா ரெடிங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு பிள்ளைங்க வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.